ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒர்க்கிங் மாம். இந்த vlog பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு எடுத்திருந்தேன். ஈவினிங் போல் புது வீட்டில் போயிட்டு லைட்டு போட்டுட்டு வரலான்னு போயிருந்தேன். புது வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எல்லா ஃப்ளோரையும் ஏறி ஒரு விசிட்டு பார்த்துட்டு தான் வருவேன். மாடிக்கு போகும்போது பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு ரிட்டர்ன் வரும்போது நாளைக்கு வந்துட்டு குருமா குழம்பு வைக்கலான்னு தேவையான தேங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இட்லி மாவு அரைக்கிறதுக்காக உளுந்து அரிசிலாம் ஊற போட்டிருந்தேன். உளுந்த கிரைண்டரில் போட்டுட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை செய்யலான்னு சொல்லிட்டு கோதுமை மாவு 2 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, ரவை 1/2 கப்பு, தேவையான உப்பு, நல்லா தண்ணி போட்டு கட்டி படியாமல் மாவை நல்லா கையில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நல்லாவே தாராளமாக தண்ணி விட்டு கரண்டி எடுத்து கரைச்சிக்கிறேன். தோசை மாவு கரைச்சி வச்சிட்ருக்கக்குள்ளேயே கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு நல்லா பூத்து வந்துடுச்சு. ரொம்ப ஓட விட்டோம்னா மாவு அப்படியே அடங்கிடும், இட்லி புசு புசுன்னு வராது. உளுந்து மாவை எடுத்து பாத்திரத்தில் வச்சுட்டு அரிசி வந்துட்டு கிரைண்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் நல்லா 3 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா உதுத்து மாவில் போட்டு கொஞ்சம் 2 பச்சை மிளகாயும் நல்லா கட் பண்ணி போட்டிருந்தேன். இந்த தோசை வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அரிசி மாவு ரவையெல்லாம் போடுறதுனால நல்லா தோசை பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் கடிச்சிட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை செய்யும் போதெல்லாம் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தான் கேட்பாங்க எங்கள் வீட்டில். சிம்பிளான தக்காளி சட்னி தான் என்னோடய ஸ்டைலில் நான் செய்வேன். வெறும் காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி, இன்றைக்கி வந்துட்டு வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி அரைச்சிருந்தேன். சட்னிக்கு ஒரு பக்கம் வதக்கி வச்சதுக்குள்ளே கிரைண்டரில் மாவு அரைஞ்சி முடிஞ்சிடுச்சு. அதையுமே வந்துட்டு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கையோட மாவையும் வந்துட்டு கரைச்சி வச்சாச்சு. சீக்கிரம் கரைச்சி வச்சோம்னா காலையில் புளிச்சிரும், இட்லியோ தோசையோ ஸ்கூலுக்கு ஊற்றி கொடுக்கலாம் காலையிலன்னு சொல்லிட்டு மாவை கையோட கரைச்சி வச்சுட்டேன். மாவு கரைச்ச கையோட கிரைண்டரையுமே கழுவி வச்சுட்டு ஆற வச்சிருந்த சட்னியும் அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பக்கம் தோசைக்கல்லை பற்ற வச்சுட்டு சிங்கில் இருந்த பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி வச்சுட்டேன். மாவு நல்லா தண்ணியாக இருந்துச்சுன்னா தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். நல்லா எண்ணெயெல்லாம் விட்டு மொறு மொறுன்னு சுட்டெடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். பசங்களும் நானும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவருக்குமே தோசை ஊற்றி ஹாட் பேக்கில் போட்டு வச்சாச்சு. செகண்ட் ஷிஃப்ட்டுன்றதுனால 11 மணிக்கு தான் வருவாங்க. சுட்டு வச்சுருந்தோம்னா வந்து சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.